ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தேங்காய் சட்னியும் இன்ஸ்டன்ட் ரவா தோசையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து அதை பின்னாடி இருக்கிறது அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதுலேயே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நாம் வறுத்துக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை நாம் சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ தேங்காய் சட்னி ரெடி. இப்போது ரவா தோசைக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2, மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரவை 1 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, மைதா 1 கப்பு, தயிர் 1 கப்பு எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற ரவா, மைதா, அரிசி மாவு எல்லாமே நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். மிளகு 1 பாதியம் கூட நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இதுலேயே துருவடை இஞ்சி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சியை துருவி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி சிறிதளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய். இப்போ இது தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர்லேயே தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு 2 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே கேரட் வேணும்னா கேரட் கூட துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தவா நல்லா காஞ்சது, எண்ணெய் துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேயே சின்ன சின்னதாக அறுத்த வெங்காயத்தை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு இது மேலேயே நாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். இது சுற்றி இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சுற்றி எண்ணெயை விட்டுடலாம். நம்ம உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. இதை திருப்பி எல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்படியே அந்த எண்ணெயை அப்படியே தடவி விட்டுருங்க. இப்போ மேலெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதை அப்படியே மடித்து விட்டுடலாம். இப்போ டேஸ்டியான ரவா தோசை ரெடி. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா மாவும் நாம் சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.